2022 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தமிழ் கொஸ்டின் பேப்பர் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எது? திருக்குறள், நான்மணிக்கடிகை, திரிகடுகம், நாலடியார். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நாலடியார். செகண்ட் கொஸ்டின், பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால். இந்த தொடர் இடம்பெற்றுள்ளது பழமொழி 400ல். இதுல புகாவான்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேக்குறாங்க. அதற்கான ஆன்சர் உணவு. புகாவான உணவு அப்படின்னு பொருள். முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்பெறும் வேறு பெயரினை கண்டறிக. நீதிநெறி கோவை, அறம்பாடும் கோவை, அறநெறி கோவை, நல்வழி கோவை. இதுக்கு அறவுரை கோவை. அறவுரை கோவை தான் அறநெறி கோவைன்னு சொல்லலாம். பொம்மல் என்பதன் பொருள். பொம்மல் அப்படின்னா சோறு அப்படின்ற பொருளை தரக்கூடியது. பொம்மல்ன்ற வார்த்தையோட பொருள் சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? திருக்குறளோட மூலத்தை 1812ஆம் ஆண்டு அச்சிட்டாங்க. அதை அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞான பிரகாசர். அதுவே திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டா மணக்குடவர். அச்சிட்ட ஆண்டு 1812. சான்றோர் பாலர் ஆவர், சாலார் சாலர் பாலர் ஆகுபவே. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த தொடர் இடம்பெற்றுள்ளது புறநானூறு. பொருந்தா சொல்லை கண்டறிக. மழையூர், காட்டூர், மணிப்பூர், மருதூர். இதுல எது டிஃப்ரெண்டா இருக்குன்னு பார்த்தோம்னா, மணிப்பூர்ன்றது மாநிலத்தை குறிக்கக்கூடியது, மீதி எல்லாம் ஒரு ஊரோட பெயர், தமிழ்நாட்டில் இருக்க ஊரோட பெயர். ஸோ மணிப்பூர் தான் இதுல பொருந்தாதது. வேர்ல்ட் விண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. வேர்ல்ட் விண்ட் அப்படின்னா இதுக்கு சுழல் காற்று. பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பிழை இருக்கு அதை திருத்தி கரெக்டா எழுதணும். இந்த இடத்துல அல்லை அப்படின்றது வரக்கூடாது, அதுதான் இங்க தவறா கொடுத்திருக்காங்க. அதுக்கான கரெக்டான சென்டென்ஸ் இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கீழே அதோட ஒலி கொடுத்திருக்காங்க, விலங்குகளோட ஒலி. இதுல ஒவ்வொரு எருதுக்குரிய கரெக்டானது எதுன்னு, கத்துன்றது கழுதைக்கு வரும், அலரும் ஆந்தை அலரும், சிங்கம் கர்ஜிக்கும், எருது எக்காலமிடும். எருதுக்கு தான் எக்காலமிடும். அடுத்து பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக. ஒரு பக்கம் சிறுகதையோட ஆசிரியர்கள் கொடுத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்க எழுதின சிறுகதைகள் இருக்கு. இதுல நம்ம பார்த்தோம்னா கமலாலயன். கமலாலயன் என்ன சிறுகதை எழுதினார்னா உனக்கு படிக்க தெரியாது. பீச குப்புசாமி இவர் எழுதினது ஓர் ஆரம்ப ஆசிரியையின் குறிப்புகள். சு சமுத்திரம். சமுத்திரம் அவங்க எழுதினது காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. ஸோ கமலாலயன் 3-1 சமுத்திரம் காகித உறவு. டி ஆப்ஷன் தான் கரெக்ட். தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? தேவதுந்துபி அப்படின்றதுலயே தேவன் வந்துருது, தேவர் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? நெல்லையப்பர், பாரதிதாசன், ரா பத்மநாபன், சுத்தானந்த பாரதியார். பாரதியாரின் கடிதங்கள் நூலை பதிப்பித்தவர் ரா அ பத்மநாபன். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? தலைமைத்துவம் நம்மளை தேடி வரணும், நம்ம அதை தேடி போக கூடாது அப்படின்னு நம்ம சொன்னது மு வரதராசனார். குறுந்தொகையின் அடி வரையறை. இதுல அடிகள் கொடுத்திருக்காங்க. இதுல குறுந்தொகை நூலுக்குரிய அடிவரையறை எதுன்னு பார்த்தோம்னா 4ல இருந்து 8 அடிகள் இருக்கும் குறுந்தொகையில. இதுல 13 to 31ன்றது அகநானூறுக்குரிய உரியது, 9 to 12ன்றது நற்றிணை நூலுக்குரிய அடிவரையறை. தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்?
தண்டமில் ஆசான் புகழுக்குரியவர் சீத்தலை சாத்தனார். அவர் அவ்வாறு புகழ்ந்தது வந்து இளங்கோவடிகள். பொருத்தமான அறிஞ்சொல் பொருள் கூறுக. வெறுக்கை நெய்பவர், பாசவர் வெற்றிலை விற்போர், ஓசுனர் செல்வம், காருகர் எண்ணெய் விற்போர். இதுல கரெக்டான பொருள் வருது பாசவர் வெற்றிலை விற்போர். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கீழே காணப்பட்டுள்ளவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. இதுல பொருத்தமில்லாதது எது? இந்த நாளத்துல 1. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை எல்லாம் குறுந்தொகையில வரக்கூடியது. 10 பாட்டு தான் இதுல ஆட் 1 இருக்கு. ஸோ ஆன்சர் 10 பாட்டு. அடுத்து பொருத்துக. பொருட்பெயர் இந்த பக்கம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நமக்கு மேட்ச் ஆகிறது நாற்காலி, புத்தகம். 3rd ஆப்ஷன். ஓகே. இடப்பெயர் வேலூர், நாமக்கல். காலப்பெயர் முகம் மாலை, இரவு. சினைப்பெயர் முகம், நகை, கை. ஸோ 3, 4, 1, 2 இந்த ஆன்சர். தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. தாத்தா தீத்தி அந்த வரிசையில நம்ம இதை எழுதணும். திண்ணை, தங்கம், துணை, தாழ்பால், தீ, தீது. இதுல ஃபர்ஸ்ட் தங்கம், தாழ்பால், தா, தீ, தீ. இங்க 2 தீ இருக்கிறப்ப அதுக்கு அடுத்து வர வார்த்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு, மண், ஏர், மாடு அப்படின்னு கொடுத்துருக்கப்ப இந்த மாதிரி எழுத்துக்கள் வரப்ப நம்ம என்ன பண்ணணும்? அகர வரிசையில் எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் ஏதாவது இருக்கிறப்ப அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஏர், உழவு ஃபர்ஸ்ட் வரும். உழவு, ஏர், மண், மாடு. இதுதான் ஆன்சர். நட என்னும் வேர் சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க. இங்க வேர் சொல் கொடுத்துட்டு வினை முற்று கேட்குறாங்க. நடந்தான் அப்படின்றதுதான் வினை முற்ற குறிக்குது. நடத்தல் தொழிற்பெயர்ல வரும். நடந்து வினையச்சம் பெயரச்சம்ல வருது. இதெல்லாம் இதுதான் வினை முற்ற. நட. உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை? இப்ப பாவிய கொத்தி, ஐயை, கொய்யாக்கனி இதெல்லாமும் பெருஞ்சித்திரனாரோட தமிழ் இதழ். பெருஞ்சித்திரனார் இயற்றியதுதான். ஆனா இதுல இதழ்கள், தமிழுணர்வை உருவாக்கிய இதழ்கள்னு கேக்குறப்ப தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதுதான் அவரோட இதழ்கள். இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடு. உவேசான உவே சாமிநாத ஐயர். இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலை சுவடியை அச்சில் பதிப்பித்தார். உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர். இதுல சரியானது மட்டும் எதுன்னு நம்ம எடுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் 1 கரெக்ட் தான். இயற்பெயர் வேங்கடரத்தினம், அவரோட ஆசிரியரும் மீனாட்சி சுந்தரம் தான். குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலை ஓலைச்சுவடியில் பதிப்பித்தார், அதுவும் கரெக்ட் தான். 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3ஆம் தமிழ் சங்கத்துக்கு தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா நக்கீரர், உவேசா கிடையாது. ஸோ 1, 2 தான் சரி. சி.வை. தாமோதரனார் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் பரிதிமார் கலைஞர். சி.வை. தாமோதரனார் பரிதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரின்னு அழைத்தார். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவருக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதை எழுதினது பரிதிமார் கலைஞர். பாரதியாரின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எது? பாரத தாயின். இங்க பாரதியாரின் வரக்கூடாது. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர்.
வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? வியாசர் எழுதிய பாரதத்தை தழுவி எழுதுனது பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தை எழுதினது யாருன்னு நமக்கு தெரியும், பாரதியார். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அண்ணாமலையார். இங்க ஒரு வாக்கியம் கொடுத்திருக்காங்க, அது எவ்வகை வாக்கியம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. இது கட்டளை தொடரா, எதிர்மறை தொடரா, செய்தி தொடரா, செய்வினையா? இது தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. இது வந்து ஒரு செய்தியை குறிக்கக்கூடியதுதான், அதனால இது செய்தி தொடர். இல்லைன்னு இருக்கிறது உடனே நம்ம எதிர்மறை தொடருக்கு போயிடக்கூடாது, இது செய்தி தொடர். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இதுக்கு விடைக்கேற்ற வினாவை அமைக்க. இங்க கொடுத்திருக்க சென்டென்ஸ்க்கு எப்படி நம்ம கேள்வி கேட்கலாம், வினா கேட்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. பொருள் விளங்கு இயற்சொல் வகைகள் இது வராது. இயற்சொல் என்பது யாது? இதுதான் ஆன்சர். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினாவை அமைக்க. என்றும் இடும்பை தருவது எது? இதுதான் இதற்கேற்ற வினா. கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? கலங்காது இது வினையச்சத்துல வரும். கலங்கா எதிர்மறையா குறிக்கிறதுனால எதிர்மறை வினையச்சம். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் அவங்களும் டாக்டர் முத்துலட்சுமி தான். திணையளவு போதா சிறு புல்நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க. இது வந்து குறிஞ்சி நூல்ல வரும். கபிலர் இயற்றினது 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த வரிகள் இடம்பெற்றுள்ளது புறப்பொருள் வெண்பா மாலை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் எவ்வாறு காணப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம மதுரைன்னு கூப்பிட்டு இருக்கோம், கல்வெட்டுல வந்து அது மதிரை அப்படின்னு இருக்கு. சரியான மரபு தொடர் பொருள். இங்க கொடுத்திருக்க மரபு தொடருக்கான பொருளை கேக்குறாங்க. ஆகாய தாமரை. ஆகாய தாமரை அப்படின்னா இதுல இல்லாத ஒன்று அப்படின்றதுதான் ஆன்சர். எண்ணி துணிக கருமம். இதுல கருமம் என்பதன் பொருள். எண்ணி துணிக கருமம். இந்த கருமம்ன்ற செயல் சொல்லுக்கான பொருள் செயல். சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை. சைவ சமய குறவர்கள் வந்து 4. யார் யாரு? திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அவங்க 4 பேர் தான் சைவ சமய குறவர்கள்ல வருவாங்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. இங்க திருநாவுக்கரசரை பத்தி கொடுத்திருக்காங்க, அதுல எது சரியான செய்தின்னு பார்க்கணும். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, திருவாமூர். இது கரெக்ட் தான். திருஞான சம்பந்தர் அப்பர் என அழைக்கப்பட்டார். திருஞான சம்பந்தர் இது அதுவும் கரெக்ட் தான். சாரி, திருஞான சம்பந்தர்கள் அப்பர் என அழைக்கப்பட்டார். திருநாவுக்கரசரோட இன்னொரு பெயர் அப்பர். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர், அதுவும் கரெக்ட். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். எல்லாமே சரி, 4 சென்டென்ஸுமே சரிதான். அப்ப திருநாவுக்கரசரோட சிறப்பு பெயர்னு கேட்டோம்னா நம்ம அப்பர், தாண்டகவேந்தர், ஆளுடைய அரசு, வாகீசர், இது எல்லாமே அவரோட சிறப்பு பெயர் தான். இது பழி இல்ல, பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. பழமொழியை நிறைவு செய்க. கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. கடிந்தொரார் செய்தாருக்கு அவை தாம் முடிந்தாலும் பீலை தரும். மோனை இணை மோனையை கண்டறிக. இப்ப நம்ம மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரணும், எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வரதான் இருக்கும். இப்ப இதுல இணை மோனை கடிந்தொரார். ஃபர்ஸ்ட் எழுத்து கன் இருக்கு. ஏதான் ஆப்ஷன் ஆன்சர். எதுகையினை கண்டறிக.
சிறுங்கி பேரம் என திரைக்கங்கையின் மருங்கு தோன்றும் நகுரை வாழக்கை என் எதுகையில் என்னன்னு பார்த்தோம்னா சிறுங்கி மருங்கு. பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார்? திருக்குறள்ல இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம்னா அது சரஸ்வதி மகால் நூலகம். பெய்ஜிங் நூலகம் அப்படின்றது சைனால இருக்கு. இது ஆசியாவில் மிக பெரிய நூலகம். இது பழமையான நூலகம். இது ஆசியாவிலேயே மிக பெரிய நூலகம்னு கேட்டால் சைனாவில் உள்ள பெய்ஜிங் நூலகம். இங்கே தேசிய நூலகம் கொல்கத்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய நூலகம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம். கன்னிமாரா நூலகம் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான நூலகம். ஆசியாவிலேயே பழமையானதுன்னா சரஸ்வதி மஹால். இந்தியாவிலேயே மிக பழமையான நூலகம்னா அது கன்னிமாரா நூலகம். கம்ப ராமாயணத்தில் ராவணன் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், ஒழுக்கம் உள்ளவன் என்று புகழ்ந்தது யார் புகழ்ந்தா அப்படின்னு கேட்டோம்னா அது கோசலை. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது? இது வந்து கந்தக்கோட்டம். அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல் மகர சங்கராந்தி, லோரி, போகி, உத்தராயன். இப்ப இதுல மகர சங்கராந்தி, லோரி, உத்தராயன் இது எல்லாம் அறுவடை திருநாளுக்குள்ளதுதான். அது போகி தான் இதுக்கு பொருந்தாத கூடியது. பொருந்தா வினைமரவை கண்டறிக. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், முறுக்கு உண்டார், தண்ணீர் குடித்தார். இதுல வினைமரபு தவறுதலா இருக்குது. முறுக்கு உண்டார், முறுக்கு தின்றார்னு வரணும். எதிர்ச்சொல் மேதை. மேதையோட எதிர்ச்சொல் பேதை. புனையினும் புல்லென்னும் நட்டி. இதில் புல் என்பதற்கு பொருந்தும் எதிர்ச்சொல்லை கூறுக. புல்னா தாழ்ந்தன் வரும். இந்த இடத்துல எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறதுனா பொருள்னா தாழ்ந்த, எதிர்ச்சொல் மேலான. புத்துயிரூட்டி. இதை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார்? அப்துல் ரஹ்மான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எது? செவாலியர் விருது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெறுபவர் யார்? கவிஞர் முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அகநானூறு பற்றிய கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று. இந்த நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இது சரிதான். இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இதுல தவறானது 10 பாட்டு நூல்களில் ஒன்று தவறு, மீதி எல்லாம் கரெக்ட். ஸோ 1, 2 மற்றும் 4 சரி. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்ப ராமாயணத்தில் 1000 அம்பிற்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? குகனை தான் வந்து 1000 அம்பிற்கு நாயகன் குறிப்பிடுறாங்க. மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ, ஐயோ இவனடி வெண்பதோ அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் கம்பர். சென்றான். இந்த வினைமுற்றுக்குரிய வேர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா செல். இகழ்ந்தான், அதுக்கு இகழ். வேர் சொல் கேட்டிருக்காங்க, இகழ். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஓரெழுத்து ஒரு மொழி மீக்கு வந்து மேலே அப்படின்றது பொருள். நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் நாவு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அறை, அறை. இதுக்கு ஆன்சர் பாதி அறைதல். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யார்? திராவிடர் என்ற சொல்ல குறிப்பிட்டது குமரில பட்டர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையனவாக காணப்படுகின்றன.
அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். இதுவும் சிறுகதைகளும் ஆசிரியர்களும் கொடுத்திருக்காங்க. உண்மை உண்மை சுடும் ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாஸ். பாலைப்புறா சமுத்திரம். இரவின் அறுவடை புவியரசு. இதுல ஏற்கனவே நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர்லயே ஒண்ணு வண்ணதாசன், ஜெயகாந்தன், சமுத்திரம் அவங்கள பத்திலாம் முன்னாடியே ஒரு பொறுத்துக்க வந்திருக்கு சிறுகதைகளும் ஆசிரியர்களும். குறவஞ்சி என்பது எவ்வகை இலக்கியம்னு கேக்குறாங்க. குறவஞ்சின்றது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. தமிழ் வீடு தூது நூலின் பாட்டுடை தலைவர் யார்? தமிழ் வீடு தூதோடது அழகிய மதுரை சொக்கநாதர். வீரமாமுனிவர் இயற்றிய நூல், இங்க அவங்க நமக்கு கொடுத்திருக்கிறதுல அவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? மடலேறுதல் துறையை பயன்படுத்திய திருமங்கை ஆழ்வார். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார்? தேம்பாவணியோட பாட்டுடை தலைவர் சூசைமா முனிவர். தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. இது தன்மை கூட்டல் மணல்னு பிரிக்கலாம். 3 பண்பு தொகையில வரும். இது இல்ல இடு, இடுகுறின்னு வரணும். இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி பொதுப்பெயர் காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனைமரம். காரண பொதுப்பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. ஸோ 3, 4, 2, 1. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. பாரதம் எங்கள் தேசம். தமிழ் இலக்கியம் நம்முடையது. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. நீர்நிலைகளில். இதுல பார்த்தோம்னா 2 சொற்றொடர்ல பண்பு பெயர் இருக்கு. தமிழ் இலக்கிய வளம் உடையது. இந்த இடத்துல வளம்ன்றதும் பண்பு குறிக்குது. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. அன்பு அப்படின்றதும் பண்பு பெயர்ல தான் வரும். இந்த 2மே நம்ம ஆன்சரா இதுக்கு மார்க் பண்ணலாம். சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. ஆரப்பாளையம், ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை தேடி வழங்கிய மன்னர்கள். ஊர் பெயர்களோட பாளையத்தை சேர்த்தது நாயக்கர்கள். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத சீர்திருத்தம் மேற்கொண்டார். வரி வடிவத்தை தான் திருத்தறதுக்கு சீர்திருத்தம் செஞ்சார். துரைமாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர்னு கேக்குறாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நமக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் இயர்லே இவரை பத்தி தான் நம்ம படிக்கணும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலர். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார்? கடுவெளி சித்தர். சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? சித்தர்கள் ஆதி சித்தர் திருமூலர். எழுதப்படாத பாடல் டேஸ் எனப்படுகிறது. எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல். விழலுக்கு இறைத்த நீர் போல் உவமை விளக்கும் பொருள் யாது? விழலுக்கு இறைத்த நீர் வீணாதான் போகும். சோ அது பயனற்ற செயல். உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மடை திறந்த வெள்ளம் போல். உவமையால் விளக்கப்படும் பொருளை எழுதுக. அது தடையின்றி மிகுதியாக. மடை திறந்த வெள்ளம்னா தடையின்றி மிகுதியாக. தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டது. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. இப்ப கவிதா உரை படித்தால் அப்படின்னா செய்வினையில வரும். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்றப்ப செயற்பாட்டு வினை. பாண்டியர்களின் கப்பற்படை தளம். பாண்டியர்களோட கப்பற்படை தளம் கொற்கை. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே
உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பாடல் வரிகள் கொடுத்து ஆசிரியரையும் பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. காலை மாலை உலாவினிதம், இது கவிமணி. காலை மாலை உலாவினிதம், காற்று வாங்கி வருவோரின் வரும் இல்லையா கவிமணி. மீதூன் விரும்பேல் ஔவையார், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர். ஸோ 4 1 இதான். ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம். ஆன்சர் அரிக்கமேடு. அங்கை, சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அங்கை அப்படின்றத நம்ம எப்படி பிரிப்போம்னா அகம் கூட்டல் கை. வழுவு சொல்லற்ற தொடர் எழுது. வலது பக்கம் சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே. பி தான் கரெக்ட். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலாரை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 100 question completed.